சிவபக்தியில் வர்றாங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் ஐயன் கொட்டி கொட்டி கொடுப்பார். அதில் வந்துட்டு திளைத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக யாருமே சிவபக்திக்கு வருவதில்லை. உண்மையாலுமே சிவபக்திக்கு வருபவர்களோட எண்ணம் ஐயனோடு இரண்டரை கலந்து விட வேண்டும். இந்த பிறப்பு எனக்கு தேவையில்லை, நான் உணர்ந்து கொண்டேன், நீதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டதால், தன்னுள்ளது உண்டாகி கொண்டதால், அவரே எல்லாம் என்று நினைத்ததால் தான் சிவபக்திக்குள் வருகிறார்கள். உண்மையான சிவனடியார்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை ஐயனை தவிர. ஐயன் ஒருவரே போதும், அவருடனே இருந்தால் போதும், அவர் இருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு தூசியாக இருந்தால் போதும். இது போல எண்ணங்களில் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிறப்பிலே சிவபக்தி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவங்க பூர்வ ஜென்மத்தோட அந்த புண்ணிய பலனின் காரணமாக பிறக்கும் போதே சிவநெறியில் வருகின்றவர்கள், சிவபக்தியில் வருபவர்கள் ஏராளம். அவங்களெல்லாம் காலத்தொட்டு நம்ம வணங்கணும். இல்லை, நான் செய்த கர்மாவின் காரணமாக, நல்வினை தீவினையின் காரணமாக ஒரு சில காலகட்டம் இறைவனோட எண்ணமே இல்லாமல்